Hi everyone, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். How to score 20 out of 20 அந்த ஃபஸ்ட் 20 ஒன் வேர்ட்ஸ் இருக்குல்ல, அதில் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இதுக்கு நான் வருஷம் ஒரு வீடியோ போட்டுட்டு தான் இருக்கேன். போன வருஷம் வீடியோலாம் நிறைய பேர் பார்த்துட்ருக்காங்க இன்னுமே. ஸோ அதுதான் இதுலேயும் நான் மேக்ஸிமம் சொல்ல போகிறேன். அதாவது 21/20 வந்து நீங்கள் எந்த வீடியோவோ இல்லை நீங்கள் வந்து இதை படித்தா மட்டும்தான் ஃபுல் மார்க் எடுத்துடலாம் அப்படின்னு யாராலையுமே சொல்ல முடியாது. கரெக்டாக ஒரு ஐடியா எல்லாராலையும் கொடுக்க முடியும். இப்படி படிங்க, இதை படிங்க, இதுலேருந்தெல்லாம் கொஸ்டின் வரலாம் அப்படின்னு ஒரு அப்ரோச் நாங்கள் கொடுப்போம். அதை பார்த்து நீங்கள் என்ன செய்யணும், நீங்கள் நிறைய படிக்கணும். அப்படின்னா கண்டிப்பாக 20 out of 20 நான் இந்த வீடியோ சொல்கிற மாதிரி நீங்கள் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக 20 out of 20 என்ன செஞ்சால் எடுத்துடலாம். எப்போதுமே கொஸ்டின் ஈஸியாக இருந்தால் 20 out of 20 பாசிபிள். சம்டைம்ஸ் ரொம்ப போன வருஷம்லாம் கொஸ்டின் இந்த ஒன் வேர்ட்ஸில் தான் ரொம்ப டெஸ்ட் வைப்பாங்க. போன வருஷம் ரொம்ப டெஸ்ட் வச்சாங்க. ஸோ அந்த 20 out of 20 ஒரு 15 மார்க்குக்கு மேலே நீங்கள் வாங்கிட்டீங்கனாலே உங்களோட டோட்டல் வந்து கொஞ்சம் என்ன ஆயிரும், இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிச்சிடும் இங்கிலீஷை பொறுத்தளவுக்கு. ஸோ ஒரு 18 எடுத்துட்டீங்க, அது நம்ம எய்ம் வந்து எப்படி 20 out of 20 இருக்கணும். 18 எடுத்துட்டோன்னா கூட நம்ம டோட்டல் வந்து என்ன செஞ்சிடும், நல்லா வந்துடும். ஸோ அப்போ 20 out of 20 எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் கிளியராக உங்களுக்கு சொல்கிறேன். ப்ளீஸ் ஆல் லைக் திஸ் வீடியோ அண்ட் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இது மாதிரி நிறைய மெட்டீரியல் உங்களுக்கு வந்து ஆன்லைனில் இருக்குது. அதில் ஒன் ஆஃப் த மெட்டீரியல் நான் எடுத்திருக்கேன். பாடசாலை, நம்ம கல்வி, அதுக்கப்புறம் கல்வி கடல், நிறைய வெப்சைட் இருக்குது. அதில் போய் நீங்கள் ஒன் வேர்ட் மெட்டீரியல்ஸ்லாம் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், எடுத்துக்கலாம். சரியா, திஸ் இஸ் ஒன் ஆஃப் த மெட்டீரியல். நான் எங்கேருந்து எடுத்தேன்னா கல்விச்சாலை அப்படிங்கிற வெப்சைட்லேருந்து எடுத்தேன். ஸோ அவங்களுக்கு இந்த டைமில் நம்ம கிரெடிட் கொடுத்துடணும். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே சினோனிம்ஸ் ஆண்டனிம்ஸ்க்கு நான் ஃபஸ்ட்டு சொல்கிறது தான். உங்கள் புக்கில் ஒரு யூனிட்டுக்கு பின்னாடியும் சரியா, ஃபஸ்ட்டு சினோனிம்ஸ் ஆண்டனிம்ஸில் ப்ரோஸ் மட்டும்தான் படிக்கணும். போயம், சப்ளிமெண்ட்ரி அதெல்லாம் படிக்க வேணாம், ஒன்லி ப்ரோஸ் தான். ஸோ ப்ரோஸில் ஒரு யூனிட்டுக்கு பின்னாடியும் கிளாசரி அப்படின்னு நினச்சிருப்பாங்க, கொடுத்துருப்பாங்க. ஒரு ப்ரோஸ்க்கு பின்னாடி கிளாசரின்னு கொடுத்துருப்பாங்க. அதான் சினோனிம்ஸ். அதை ஃபஸ்ட்டு படிங்க. ஃபஸ்ட்டு படிக்க வேண்டியது என்னது, 6 யூனிட் ப்ரோஸ்க்கு பின்னாடியும் கிளாசரின்னு கொடுத்துருப்பாங்க. அதை ஃபஸ்ட்டு படிக்கணும். ரெண்டாவது, 6 யூனிட் ப்ரோஸ்க்கு பின்னாடியும் ஏதாவது எக்ஸசைஸில் சினோனிம்ஸ் கொடுத்துருக்காங்களா, எக்ஸசைஸ் இப்போ 5 சென்டென்ஸ் கொடுத்து ஏபிசிடி ஆப்ஷன் கொடுத்து கேட்டிருப்பாங்களே, ஸோ அதில் எதுவும் சினோனிம்ஸ் ஆண்டனிம்ஸ் கொடுத்துருக்காங்களா, அதை ரெண்டாவது படிக்கணும். மூணாவது, வே டு சக்ஸஸ் கைடு. வே டு சக்ஸஸ் கைடில் புக் பேக்கும் இருக்கும். புக் பேக் போக நீங்கள் வந்து ஒரு பாதி கைடுக்கு மேலே பார்த்தீங்கன்னா சினோனிம்ஸ் ஆண்டனிம்ஸ் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாம் கவர் பண்ணியிருப்பாங்க. சப்ளிமெண்ட்ரி ரீடருக்கு அப்புறம் வந்து சினோனிம்ஸ் ஆண்டனிம்ஸ் இருக்கும் வே டு சக்ஸஸ் கைடில். பிடிஎஃப் இருந்தால் பாருங்கள், ஆன்லைனில் பிடிஎஃப் கிடைக்குது நம்ம வெப்சைட்டில், பட் அந்தளவுக்கு கிளியராக இல்லை. ஸோ கைடு வச்சுருந்தீங்கன்னா பெட்டர். ஸோ அதில் சப்ளிமெண்ட்ரி ரீடருக்கு அப்புறமா சினோனிம்ஸ் ஆண்டனிம்ஸ் இருக்கும். அதில் ரொம்ப இருமலருது. அதில் சென்டென்சஸாக என்ன செஞ்சுருப்பாங்க, கொடுத்துருப்பாங்க. அதாவது உங்கள் பப்ளிக் எக்ஸாமில் கேட்பாங்களா, ஒரு சென்டென்ஸ் கொடுத்து ஒரு லைனை மட்டும் அண்டர்லைன் பண்ணி ஏபிசிடின்னு கேட்பாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி வே டு சக்ஸஸ் கைடில் இருக்கும். அதை படிக்கணும். அப்போ 3 விஷயம் என்ன படிக்கணும், கிளாசரி, ஒரு டெக்ஸ்ட் புக்கில் நம்மளுக்கு டெக்ஸ்ட் புக்கில் ஒரு யூனிட் பின்னாடி இருக்க கிளாசரி. செகண்ட், டெக்ஸ்ட் புக்கில் ஏதாவது எக்ஸசைஸ் இருந்தால் அதை பார்க்கணும். தென் தேர்ட் வந்து வே டு சக்ஸஸ் கைடு. இதுக்கப்புறமா நீங்கள் இந்த வருஷம் எழுதிருப்பீங்களா ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ், இந்த வருஷம் எழுதியிருக்க கொஷின்ஸும் ப்ரீவியஸ் இயர் கொஷின்னா அட்லீஸ்ட் பப்ளிக் எக்ஸாம் கொஷின் பேப்பராவது பாருங்கள். பப்ளிக் 2020 2024 வரைக்கும் 5 வருஷம் கொஷினில் இருக்க சினோனிம்ஸ் ஆண்டனிம்ஸ் ப்ளஸ் இந்த வருஷம் நீங்கள் எழுதினா குவார்ட்டர்லி, ஆஃபர்லி, ரிவிஷன் எல்லாத்தையும் பாருங்கள். ஸோ இவ்வளோ பார்க்கணும். அப்போ இவ்வளோ படிக்கணுமா, அப்படி கிடையாது. நீங்கள் புக்கில் இருக்கிறத ஒழுங்காக படிச்சுட்டு மற்றெல்லாம் நல்லா ரீட் பண்ணுங்கள். 2 வாட்டிக்கு 3 வாட்டி நீங்கள் ரீட் பண்ணி தமிழ் அர்த்தம் புரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த வார்த்தைக்கு உங்களுக்கு வந்து அதை ஈஸியாக என்ன செஞ்சலாம், நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். சினோனிம்ஸ் ஆண்டனிம்ஸை பொறுத்தளவுக்கு தான். சரியா, தென் எல்லாத்தையுமே நான் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறேன். இதில் நிறைய இருக்குது, யூ கேன் கோ த்ரூ திஸ். சரியா, இதில் வந்து பாருங்கள், ஒரே வேர்டுக்கு சினோனிம்ஸும் இருக்குது, ஆண்டனிம்ஸும் இருக்குது. இந்த இதை கூட நீங்கள் என்ன செஞ்சலாம், இந்த வெப்சைட்டில் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப பெரிய பிடிஎஃபாக இருக்கனால நான் கீழே வைக்க முடியுதான்னு தெரில. அண்ட் ஒரே மீனிங் தான் கேட்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ ப்ரொஃபஷன்னா கேரியர் தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, ஒர்க்குன்னு கூட கொடுக்கலாம், ஜாப்னு கூட கொடுக்கலாம், வேறு சினோனிம்ஸ். ஸோ அதில் தமிழ் மீனிங் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா வேறு என்ன ஆப்ஷன் உங்களுக்கு கேரியர் இல்லாமல் ஜாபோ ஒர்க்கோ அப்படி கொடுத்தாலும் உங்களால் என்ன செய்யணும், ஓகே ப்ரொஃபஷன்னா ஜாபும் கரெக்டான ஒரு மீனிங் தான் அப்படின்னு உங்களுக்கு மார்க் பண்ண தெரியணும். சரியா, ஸோ அதனால் ஒரே மீனிங் தான் எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் என்ன செய்யக்கூடாது, எதிர்பார்க்கக்கூடாது. அண்ட் இந்த மாதிரி சினோனிம்ஸ் ஆண்டனிம்ஸ் சேர்ந்துருந்துச்சா படிக்கிறதுக்கு ரொம்ப உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரியா, ஓகே. நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள், இப்படி தான் கேட்பாங்க. ஒரு வேர்டு அண்டர்லைன் பண்ணி ஏபிசிடி கேட்பாங்க. ஸோ இது மாதிரி வே டு சக்ஸஸ் கைடில் இருக்குது, யூ கேன் ரெஃபர் திஸ். நெக்ஸ்ட், ஃபாரின் வேர்ட்ஸ் அண்ட் மீனிங்ஸ். ஃபாரின் வேர்ட்ஸ் இது நீங்கள் வந்து பாருங்கள் 11th புக்கில் இருக்கிறதுமே நம்ம படிக்கணும். ஏன்னா 11th 12th வந்து பேட்டர்ன் ஆல்மோஸ்ட் சேம், எல்லாமே இந்த 21/20 எப்படினாலும் கேட்பாங்க. ஸோ அப்போ 11th புக்கு தானே, நான் 11th படித்து முடிச்சிட்டேன் அப்படி சொல்லக்கூடாது. 11th புக்லேயும் ஏதாவது நம்ம டாபிக் அப்ரிவேஷன், பிரிட்டிஷ் இங்கிலீஷ், அமெரிக்கன் இங்கிலீஷ், சிங்கப்பூர், இது மாதிரிலாம் விஷயங்கள் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் என்ன செய்யணும், 11th புக்கில் இருந்தாலும் படிச்சுக்கணும். ஏன்னா அதுலேருந்து கேட்கலாம். பாருங்கள் 11th புக்கில் பேஜ் நம்பர் 172 இருக்குது. வைவாவோஸ் அப்படின்னா ஸ்போக்கன் எக்ஸாமினேஷன், ஒரு கைண்ட் ஆஃப் எக்ஸாம். அதுக்கப்புறம்
சென்ட் அப்படின்னா வித்தவுட் அ டேட் பீயிங் ஃபிக்ஸ்ட். ரெஸ்யூமேல நம்ம கொடுக்குறோம்ல ஆஃபீஸ்க்கு, அது என்னது ப்ரீஃப் சம்மரி, நம்மளை பற்றின ஒரு சம்மரி, நம்ம யார் அப்படிங்கிற ஒரு பயோடேட்டா தான் ரெஸ்யூமே. ரேப்போர்ட் அப்படின்னா க்ளோஸ் ரிலேஷன்ஷிப், நல்ல ரேப்போ இருக்குது எங்கள் 2 பேருக்கு நடுவில் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அப்படின்னா ஒரு நல்ல ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு அர்த்தம். போனாஃபைட்னா ஜென்யூன். இப்போ ஸ்கூலெல்லாம் போனாஃபைட் சர்டிஃபிகேட் கேட்பாங்க. ஏன்னா நீங்கள் வந்து உண்மையாகவே அந்த ஸ்கூலில் படிக்கிறீங்களா, உங்களோட உண்மைத்தன்மை தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு இதுதான். ஸோ போனாஃபைட் அப்படின்னா ஜென்யூன். பான் வாயேஜ் அப்படின்னா குட் பாய். இன் டோட்டோனா டோட்டல், ஸோ டோட்டலி, இன் ஃபுல்லி அப்படின்னு அர்த்தம். லேஷன் அப்படின்னா கோஆர்டினேஷன் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய இங்கே இருக்குது. இது மாதிரி நான் டிஸ்கஸ் பண்ணிட்டே போகலாம். ஸோ இதெல்லாம் நீங்கள் ரீட் பண்ணணும். இப்போது வந்து மேபி எனக்கு டைம் கிடச்சா நான் ட்ரை டு அப்லோட். நிறைய பேருக்கு கேட்டு படித்தா நல்லாயிருக்கும். இப்போ வந்து நான் தனியாக இப்போது உட்காந்து ரீட் பண்ணிட்டு இருந்தால் எனக்கு மண்டையில் ஏறாது. 2 பேர் சேர்ந்து இப்போ ஒருத்தர் நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணி படிச்சிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். 1 வேர்ட்ஸ் இல்லை ஒருத்தர் வீடியோ சொல்ல நான் கேட்டால் எனக்கு இன்னும் நல்லாயிருக்கும். அப்படிலாம் யாராக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ட்ரை டு மேக் வீடியோஸ் ஆன் திஸ் டாபிக். சரியா? உங்களுக்கு தேவைப்பட்டால் மட்டும் இந்த டைமை மென்ஷன் பண்ணி நீங்கள் சொல்லலாம். தென் கொஸ்டின் இப்படி தான் இருக்கும். ஸ்கூல் ஹாஸ் என்ரோல் 398 ஸ்டூடெண்ட்ஸ் இன் டோட்டோ இன் திஸ் இயர். அப்போ இன் டோட்டோங்கிறது என்னது, ஆன் த ஹோல் இருக்கலாம், இல்லை டோட்டலி இருக்கலாம், எதுனாலும் கொடுத்துருக்கலாம். சரியா? ஓகே. நெக்ஸ்ட் ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ். ப்ரிஃபிக்ஸ்னால் என்னது, ஒரு வேர்டுக்கு முன்னாடி சேர்க்குறது. சஃபிக்ஸ்னால் ஒரு வேர்டுக்கு பின்னாடி சேர்க்குறது. ஸோ ஒரே வேர்டுக்கு ப்ரிஃபிக்ஸும் சஃபிக்ஸும் சேர்த்து படிச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பேஷண்ட்டுக்கு இம்பேஷண்ட், சஃபிக்ஸ் வந்து பேஷண்ட். இங்கே பாருங்கள், இம்பேஷண்ட் முன்னாடி ஆட் பண்ணியிருக்காங்க, ஐஎம் முன்னாடி, பேஷண்ட்டுக்கு முன்னாடி ஆட் பண்ணியிருக்கோம். சஃபிக்ஸுங்கிறது பேஷண்ட்டுக்கு பின்னாடி ஆட் பண்ணியிருக்கோம், பேஷண்ட்லி. அது மாதிரி ஹானர், டிஸ்ஆனர் முன்னாடி சேர்த்துருக்கோம், ஹானரபிள் பின்னாடி சேர்த்துருக்கோம். ஸோ ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ். ரெஸ்பெக்ட்டுக்கு டிஸ்ரெஸ்பெக்ட், ரெஸ்பெக்ட்ஃபுல். மேனேஜ், மிஸ்மேனேஜ், மேனேஜ்மெண்ட். இதெல்லாம் நீங்கள் சொல்லி பார்க்க. இப்போ 4 ஆப்ஷன் இருக்குன்னா 4 ஆப்ஷனும் சொல்லி பாருங்கள். எது ரொம்ப அப்ராப்ரியேட்டாக உங்களுக்கு தெரியுதோ, ஒரு வாய்ப்பு இல்லாத இடத்துல அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ஃபர்டைல், இன்ஃபர்டைல், ஃபெர்டிலிட்டி. நெக்ஸ்ட் டிஃப்ரெண்ட், இன்டிஃப்ரெண்ட், டிஃப்ரெண்ட்லி. இப்போ நான் சொல்லும் போது உங்களுக்கு இதெல்லாம் ஞாபகம் வரும். ஓகே, அந்த வீடியோ ஏதோ கேட்ட மாதிரி இருக்குது, அதனால தான் நான் இதெல்லாம் ஒரு 10 எக்ஸாம்பிள் சொல்கிறேன் உங்களுக்கு. சரியா? ஃப்ரெண்டுனா அன்ஃப்ரெண்ட். சரியா? இந்த ஃப்ரெண்ட்லி, ஃப்ரெண்ட்ஷிப்லாம் கேள்விப்பட்டிருப்போம். பட் அன்ஃப்ரெண்ட் வந்து என்னது, கொஞ்சம் வித்தியாசமான வார்த்தையாக இருக்குது. ஒபே, டிஸ்ஒபே, ஒபீடியன்ஸ், இதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்ட வார்த்தைகள் தான். தென் நெக்ஸ்ட் வந்து மீனிங், பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச், அப்புறம் வந்து சென்டென்ஸில் அதை எப்படி அப்ளை பண்ணுவீங்கன்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது மோஸ்ட்லி கேட்குறது இல்லை, பட் இருந்தாலும் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வைஸ் அப்படிங்கிறதோட மீனிங் என்னது, கிளவர். ஸோ இது வந்து அப்ஜெக்டிவாக நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுவீங்க, நவுனாக எப்படி யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ வைஸ் அப்ஜெக்டிவாக எப்படி யூஸ் பண்ண போகிறோம், ராம் இஸ் வைஸ். வைஸுங்கிறது என்ன, ஒரு கிளவரான ஒருத்தர். ஸோ அது அப்ஜெக்டிவ். அதோட நவுன் ஃபார்ம் என்னது, விஸ்டம். விஸ்டம்ங்கிறது அறிவு. ஸோ விஸ்டம் இஸ் பவர். ஸோ வைஸ் வந்து அப்ஜெக்டிவில் இருக்குது. ஸோ அது அப்ஜெக்டிவில் ஒரு சென்டென்ஸ் எழுதணும். அந்த வைஸோட நவுன் ஃபார்ம் என்ன, ஸோ அதுக்கு ஒரு சென்டென்ஸ் எழுதணும். ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப ரேராக கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் தான். பட் ஒருவருக்கும் நவுன் ஃபார்ம் என்ன, அட்ஜெக்டிவ் ஃபார்ம் என்ன, அட்வர்ப் ஃபார்ம் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. நவுன்னா நார்மல் ஒரு நேமிங், ஒரு நேம் ஆர் பிளேஸை குறிக்கிறது. வேர்புங்கிறது என்னது, ஒரு செயல், ஒரு தொழிலோ செயலையோ குறிக்கிறது. அட்ஜெக்டிவ்ங்கிறது என்னது, நவுனை வந்து நம்ம டிஸ்கிரைப் பண்ணி சொல்கிறோம் அப்படின்னா அது வந்து என்னது, அட்ஜெக்டிவ். வெர்பை டிஸ்கிரைப் பண்ணி சொன்னோம் அப்படின்னா அது வந்து என்னது, அட்வர்ப். சரியா? ஓகே. தென் பேஷண்ட், இம்பேஷண்ட், ஃப்ரெண்டு, ஃப்ரெண்ட்லி, இதெல்லாம் நம்ம வந்து பார்த்துட்டோம் மேலேயே. ஓகே. நெக்ஸ்ட் அப்ரிவேஷன் அக்ரனிம்ஸ். ஸோ அப்ரிவேஷன் அக்ரனிம்ஸ் படிக்கும்போது ரீசெண்டாக ஏதாவது நடந்திருக்கா, ஸோ அது ரிலேட்டடான அப்ரிவேஷன்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக. நம்ம இப்போ வந்து ஜிஎஸ்டி வந்த புதுசில் ஜிஎஸ்டி பற்றி கேட்டாங்க, நீட் வந்த புதுசில் நீட்டு, ஜேஇ. ஸோ இந்த மாதிரி ரீசெண்டாக இப்போ எதுவும் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. எனக்கு அந்தளவுக்கு தெரியல, ஏன்னா நானும் அந்தளவுக்கு ஜென்ரல் நாலேஜில் ரொம்ப இது கிடையாது கரண்ட் அஃபேர்ஸில். பட் இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். IELTSனானது இன்டர்நேஷ்னல் லாங்குவேஜ், இன்டர்நேஷ்னல் இங்கிலீஷ் லாங்குவேஜ் டெஸ்டிங் சிஸ்டம். ஜிஎஸ்டினா குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ். டிஎன்பிஎஸ்சி தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். எஸ்டிடினா சப்ஸ்கிரைபர்ஸ் ட்ரங்க் டயலிங். ISDனா இன்டர்நேஷ்னல் சப்ஸ்கிரைபர்ஸ் டயலிங். ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்குது. யூ கேன் கோ த்ரூ திஸ். இதெல்லாம் அப்படியே ரீட் பண்ணிவிட்டு நீங்களும் ஒரு ஃப்ரெண்டும் சேர்ந்து ரீட் பண்ணுங்கள். அடுத்து ஒருத்தருக்கு கேட்டு பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு ஞாபகம் இருக்குது அப்படின்னு தெரியும். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. சூஸ் த எக்ஸ்பான்ஷன் ஃபார் த அப்ரிவேஷன் அப்படின்னு கேட்கலாம். தென் காம்பவுண்ட் வேர்ட்ஸ். காம்பவுண்ட் வேர்ட்ஸ்னானது 2 வேர்டு சேர்ந்துருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வாக்கிங், பாய். அப்போ வாக்கிங்கிறது ஒரு வேர்டு, பாய்ங்கிறது ஒரு வேர்டு. அப்போ இது 2 சேர்த்து எடுக்கிறது காம்பவுண்ட் வேர்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொன்று எப்படி சொல்லலாம், இப்போ ஹாஃப் அவர் இங்கே இருக்கிறதே பார்த்துக்கலாம். ஹை லேஷ் இல்லாட்டி டோல் கேட்னு வச்சுக்கலாம். டோல் கேட், டோல் ஒரு வேர்டு, கேட் ஒரு வேர்டு. ஸோ இந்த மாதிரி 2 வேர்டு சேர்க்குறதா என்னது, காம்பவுண்ட் வேர்ட்ஸ். அந்த காம்பவுண்ட் வேர்ட்ஸ் 2 வேர்டு சேர்க்குறோம்ல, அந்த 2 வேர்டு நவுன் ப்ளஸ் நவுன் ஃபார்மெட்டில் இருக்கலாம், நவுன் ப்ளஸ் வெர்பு ஃபார்மெட்டில் இருக்கலாம், நவுன் ப்ளஸ் ஜெரண்டாக இருக்கலாம், நவுன் ப்ளஸ் அட்ஜெக்டிவாக இருக்கலாம், வெர்பு ப்ளஸ் நவுனாக இருக்கலாம், வெர்பு ப்ளஸ் வெர்பாக இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது டாக்கு, ஷோ. டாக்குங்கிறது பேசுகிறது, ஒரு செயல், அப்போ வெர்பு. ஷோங்கிறது ஒரு கைண்ட் ஆஃப் ஷோ, காமிக்கிறது. ஸோ அப்போ அதுவும் வெர்பு. ஸோ இது வந்து வெர்பு ப்ளஸ் வெர்பு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டர் ப்ரூஃப். வாட்டருங்கிறது நவுன், வாட்டர் ப்ரூஃப். ஸோ அந்த நவுனை இன்னும் நம்ம வந்து டிஸ்கிரைப் பண்ணி சொல்கிறனால இது அட்ஜெக்டிவ். ஸோ நவுன் ப்ளஸ் அட்ஜெக்டிவ். அது மாதிரி ஐஎன்ஜின்னு எங்கெல்லாம் முடியுதோ அது வந்து என்னது, ஜெரண்ட்.
இது நிறைய இடத்துல படிச்சிருப்பீங்க. ஐஎன்ஜின்னு முடிஞ்சால் ஜெரண்ட். இப்போ ஹோம் கம்மிங் இதான் வேர்டு. இந்த வேர்டுக்கு வந்து ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நவுன் ப்ளஸ் நவுன், நவுன் ப்ளஸ் வேர்ப், ஜெரண்ட் ப்ளஸ் வேர்ப், நவுன் ப்ளஸ் ஜெரண்ட், இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்போ இப்போ ஹோம் கம்மிங் ரெண்டாக பிரிச்சுக்கோங்க. ஹோம் தனியாக, கம்மிங் தனியாக. ஸோ ஹோம் வந்து நவுனு, கம்மிங் வந்து என்னது, கம்மிங் ஐஎன்ஜியில் முடிஞ்சிருக்கு ஜெரண்ட். அப்போ நவுன் ப்ளஸ் ஜெரண்ட். ஸோ நவுனுங்கிறது பேசிக்காக ஒரு இடத்தையோ ஒரு பொருளையோ ஒரு பேரையோ குறிச்சிச்சுன்னா நவுனு. வேர்புங்கிறது ஒரு செயல், ஜெரண்ட்னா ஐஎன்ஜி. தென் அட்ஜெக்டிவ்னா நவுனை இன்னும் டிஸ்கிரைப் பண்ணி சொல்லிச்சுன்னா அது அட்ஜெக்டிவ். சரியா? ஸோ இன்னும் அட்ஜெக்டிவ் ப்ளஸ் நவுன் இருக்குது, அட்ஜெக்டிவ் ப்ளஸ் நிறைய டைப் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் என்ன செஞ்சுக்கணும், யூ ஹாவ் டு கோ த்ரூ. இதுக்கு நான் போன வருஷமும் வீடியோ போட்டிருக்கேன். யூ கேன் கோ த்ரூ தட். ப்ரிப்போசிஷன்னா தெரியல, இன்னு, ஆஃப், அட்டு, அதுக்கப்புறம் இன்டு, அலாங். ஸோ அந்த மாதிரி ஒரு சில வேர்ட்ஸ் இருக்குது, அதெல்லாம் ப்ரிப்போசிஷன். ஸோ அந்த வேர்ட்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. சரியா? அப்போது மோஸ்ட்டாக நவுன், வேர்ப், ஜெரண்ட், அட்ஜெக்டிவ், அட்வர்ப், ப்ரிப்போசிஷன், இந்த காம்பினேஷனில் இது எப்படினாலும் கம்பைன் பண்ணி வேர்ட்ஸ் என்ன செய்யலாம் உங்களுக்கு கொடுக்கலாம். சரியா? இல்லைனா இப்படி கேட்கலாம், சூஸ் த வேர்ட் ஃப்ரம் த ஆப்ஷன் கிவன் டு ஃபார்ம் அ காம்பவுண்ட் வேர்ட் வித் டோல். டோலோட எந்த வேர்டை நீங்கள் இதில் சேர்த்திங்கன்னா காம்பவுண்ட் வேர்ட் கிடைக்கும். சரியா? அப்போ டோல் பிளாசா, அவங்க பிஃபோர் கொடுத்துருக்காங்களா ஆஃப்டர் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ பிஃபோர்னால் இந்த டோலுக்கு முன்னாடி என்ன வார்த்தையை சேர்த்தா, இந்த 4 ஆப்ஷனில் டோலுக்கு முன்னாடி என்ன வார்த்தையை சேர்த்திங்கன்னா உங்களுக்கு காம்பவுண்டு வேர்டு கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம். இங்கே ஆஃப்டர் கொடுத்துருந்தாங்கன்னா டோலுக்கு அப்புறம் என்ன வேர்டு நீங்கள் இதில் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு காம்பவுண்ட் வேர்டு கிடைக்கும்னு அர்த்தம். பட் இங்கே எதுவுமே மென்ஷன் பண்ணல. ஸோ ஆஃப்டர்னு எடுத்துக்கலாம். ஸோ டோல் பிளாசா இந்த மாதிரி என்ன செய்யலாம் கேட்கலாம். இல்லைனா சூஸ் த கரெக்ட் காம்பினேஷன் ஆஃப் த வேர்டு. ஒயிட் வாஷ், ஒயிட்டுங்கிறது என்னது, அட்ஜெக்டிவ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏ ஒயிட் கேர்ள், கேர்ளுங்கிறது நவுன். அந்த கேர்ள் வந்து ஒயிட்டாக இருக்கிறாங்கன்னு அந்த கேர்ளை பற்றி சொல்கிறனால ஒயிட் வந்து என்ன ஆயிரும், அட்ஜெக்டிவ். கலர்ஸ் எல்லாமே அட்ஜெக்டிவ். ஸோ அப்போ ஒயிட் வாஷ், ஸோ ஒயிட்டுங்கிறது அட்ஜெக்டிவ், வாஷ்ங்கிறது நம்ம ஏதோ வேலை பார்க்குறோம்ல, ஸோ அப்போ அது வேர்ப் ஆயிரும். ஸோ அட்ஜெக்டிவ் ப்ளஸ் வேர்ப். தென் சூஸ் த கரெக்ட் காம்பினேஷன் ஃபார் த காம்பவுண்ட் வேர்ட். அட்ஜெக்டிவ் ப்ளஸ் நவுன், அட்ஜெக்டிவ் ப்ளஸ் நவுன். மதருங்கிறது நவுன், கிராண்டுங்கிறது அட்ஜெக்டிவ். ஏன்னா மதர், நார்மலாக ஒரு மதருங்கிறது என்னது நம்மளுக்கு நவுன். ஸோ அந்த மதர், கிராண்ட் மதர், அந்த மதரை வந்து நம்ம இன்னும் டிஸ்கிரைப் பண்ணி சொல்கிறனால, அதை பர்டிகுலராக மென்ஷன் பண்ணுறனால அது என்ன ஆயிரும், அட்ஜெக்டிவ் ஆயிரும். ஸோ கிராண்ட் மதர். ஸோ கிராண்ட், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கிராண்ட் பில்டிங் இருக்குன்னு வச்சுக்கோங்க. பில்டிங்கிறது ஒரு நவுன், ஒரு பொருள். கிராண்ட் பில்டிங், அந்த பில்டிங் வந்து ரொம்ப பெரிய பில்டிங் அப்படின்னு அந்த பில்டிங்கை இன்னும் நம்ம டிஸ்கிரைப் பண்ணி சொல்கிறனால அந்த கிராண்ட் வந்து என்ன ஆயிரும், அட்ஜெக்டிவ் ஆயிரும். ஸோ கிராண்ட் இஸ் அட்ஜெக்டிவ், நவுன் இஸ் மதர். ஸோ அட்ஜெக்டிவ் ப்ளஸ் நவுனுக்கு இந்த ஆப்ஷன் தான் கரெக்டு. ஸோ அப்போ அவங்க கொடுத்துருக்க கொஸ்டினுக்கு டி ஆப்ஷன் கரெக்ட். தென் கிளிப்டு வேர்ட்ஸ்னால் ஒரு வேர்டோட பாதி கட் பண்ண ஃபார்ம். சிம்பான்சினா சிம்ப், ஃபோட்டோகிராஃப்னா ஃபோட்டோ, மைக்ரோஃபோன்னா மைக்கு, கேஃபட்டேரியானா கேஃபே, கேஸோலினா கேஸ். இது மாதிரி நிறையா இருக்குது. யூ கேன் கோ த்ரூ திஸ். நெக்ஸ்ட் ஜிம்னாசியமுக்கு ஜிம். ஓகே. பிளெண்டிங் வேர்ட்ஸ்னால் 2 வேர்டை ஜாயின் பண்ணி அதை வந்து ஒரு ஷார்ட் ஃபார்மில் சொல்கிறோம். கிளிப்டு வேர்ட்ஸ்னால் ஒரு வேர்டை கட் பண்ணி பாதியாக சொல்கிறது. பிளெண்டிங் வேர்ட்ஸ்னால் 2 வேர்டை சேர்த்து பிளெண்ட் பண்ணுவாங்கள்ல, பிளெண்டுனா 2 சேர்க்குறது. வெஜிடபிள் பர்கர், வெஜ் பர்கர். மோட்டார்வே ஹோட்டல், மோட்டல். ஹெலிகாப்டர், ஏர்போர்ட், ஹெலிபோர்ட். பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், பிரஞ்சுன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நீங்கள் கேட்டுப்பீங்க. பைனரி டிஜிட், பிட்டு. அதுக்கப்புறம் இன்டர்நேஷ்னல் போலீஸ், இன்டர்போல். ஸோ இந்த மாதிரி வார்த்தைகளை நீங்கள் என்ன செய்யணும், நிறைய ரீட் பண்ணணும். இது எதுவுமே படிக்கிறதே கிடையாது, ரீட், யூ ஹாவ் டு ரீட். அடுத்து இந்த புக் பேக்குன்னு கொடுத்துருக்கிறதெல்லாம் நல்லா என்ன செஞ்சுக்கோங்க, பார்த்துக்கோங்க. சரியா? இந்த பிடிஎஃப் வைக்க முடியுதான் நான் வைக்கிறேன். தென் இடியம்ஸ்னானது இன்டைரக்ட் மீனிங், டேரக்ட் மீனிங்காக இருக்காது, ஒரு இன்டைரக்ட் மீனிங் அது கொடுக்க போகுது. சேவ் ஒன் ஸ்கின், இதுக்கு டேரக்ட் மீனிங் என்னது, சேவ் ஒன் ஸ்கின்னா ஒருத்தரோட தோலை சேவ் பண்ணணும்னு அர்த்தம். பட் அதுக்கான மீனிங் அது கிடையாது. டு ப்ரொடெக்ட் ஒன் செல்ஃப் ஃப்ரம் டிஃபிகல்ட்டி, ஒருத்தரை கஷ்டத்துலேருந்து காப்பாற்றுறது தான் சேவ் ஒன் ஸ்கின். ஸோ இது வந்து இன்டைரக்டான மீனிங். இது தமிழில் எப்படி சொல்கிறது எனக்கு தெரியல. பட் டேரக்ட் மீனிங்கை கொடுக்காது இடியம்ஸ். சரியா? மேக் போத் எண்ட்ஸ் மீட், மேனேஜ் ஒன் எக்ஸ்பென்சஸ் வித்தின் ஒன்ஸ் இன்கம். அதாவது மேக் போத் எண்ட்ஸ் மீட் அப்படின்னா மேனேஜ் ஒன் எக்ஸ்பென்சஸ் வித்தின் இன்கம். செலவுக்குள்ளே நம்ம வரவை என்ன செஞ்சுக்கணும், செலவை வச்சுக்கணும். நம்மளோட சம்பளத்துக்குள்ளே செலவை வச்சுக்கணும். நெக்ஸ்ட் இது மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. யூ கேன் கோ த்ரூ திஸ். ரவுண்ட் த கார்னராக இதெல்லாம் புக் பேக்கில் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே. நெக்ஸ்ட் வந்து கொஷின் டேக்னா என்னது, ஒரு சென்டென்ஸில் பார்க்குறீங்க, அதில் பி வேர்ப்ஸ் இருக்கும். பி வேர்ப்ஸ்னா என்னது, ஆம், இஸ், ஆர், வாஸ், வேர். இதை தாண்டி சில ஆன்சிலரி வேர்ப்ஸ் இருக்கும். என்னென்ன வேர்ப்ஸ், ஹேஸு, ஹேவ். நல்லா பார்த்துக்கோங்க, நான் எழுதுறதெல்லாம் பாருங்கள். ஹேவ், ஹேஸ், அதுக்கப்புறம் மஸ்ட்டு, ஷுட்டு. மாடல்ஸ் இருக்கலாம், ஷுட்டு, ஷால், அதுக்கப்புறம் கேன், குட், மே, மைட். இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் வருதான்னு பாருங்கள். சரியா? இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் வந்துச்சுன்னா ஃபஸ்ட் அந்த வார்த்தையை எழுதிடணும். சரியா? கொஷின் டேக்கில் இப்போ நான் இந்த இப்போ இது அழிஞ்சிரும், பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வார்த்தையெல்லாம் ஃபஸ்ட்டு இருக்கான்னு பாருங்கள். இருந்துச்சுன்னா அதை ஃபஸ்ட்டு போட்டுட்டு, உங்கள் சென்டென்ஸில் நாட் இருந்துச்சுன்னா நாட் போடக்கூடாது ஆன்சரில். உங்கள் சென்டென்ஸில் நாட் இல்லைன்னா உங்கள் ஆன்சரில் நாட் போடணும். எப்படி எழுதணும்னு சொல்கிறேன்.
இப்போ மை அங்கிள் இஸ் வெரி புவர். சரியா? ஸோ இதில் இஸ்ங்கிற வார்த்தை நான் கொடுத்ததில் இஸ் வார்த்தை இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு என்ன செஞ்சுருங்க, இஸ் எடுத்து போட்டுருங்க. இந்த சென்டென்ஸில் நாட் இருக்கா இல்லையா, மை அங்கிள் இஸ் வெரி புவர், நாட் இல்லை. ஸோ அப்போ இங்கே நாட் போட்டுக்கோங்க. இஸ்ஸை ஃபஸ்ட்டு போட்டாச்சு, அடுத்து நாட் போட்டாச்சு. அப்புறம் அங்கிள்ங்கிறது ஒரு பாயை குறிக்கிறனால ஹீ அப்படின்னு போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் பாருங்கள், குமார் ஹேஸ் நோன் மீ. இதில் ஹேஸ் நான் சொன்னேன், அந்த ஆன்சிலே வெர்பு இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஹேஸ் போட்டுருணும். குமார் ஹேஸ் நோன் மீ, இதில் எங்கேயுமே நாட் வரல. ஸோ நாட் போட்டுக்கணும். நெக்ஸ்ட் குமாருங்கிறது ஹீங்கிறனால நான் கடைசியாக ஹீ போட்டுக்கணும். தென் இங்கே பாருங்கள், டோண்ட்னா இங்கே டூன்னு அர்த்தம். ஏன்னா இப்போ மேலே 2 சென்டென்ஸ் பார்த்தீங்களா, ஃபஸ்ட் 2 சென்டென்ஸுமே நாட் வரல, அதனால நான் நாட் போட்டேன். இங்கே பாருங்கள், இந்த 2 இடத்தையுமே நான் நானாக போட்டேன். ஏன்னா சென்டென்ஸில் நாட் இல்லை, ஆன்சரில் நாட் நான் போட்டேன். பட் இங்கே டோண்ட்னா அர்த்தம் டூ நாட் அப்படிங்கிறது தான் டோண்ட்டு. ஸோ இங்கே ஆல்ரெடி நாட் இருக்குது. அப்போ இந்த நாட்டை நீங்கள் விட்டுட்டு வெறும் டூவை மட்டும் இங்கே என்ன செய்யணும், போடணும். ஏன்னா இங்கே நாட் ஆல்ரெடி கொஸ்டினில் இருக்கிறனால வெறும் டூ மட்டும் போட்டுட்டு இங்கே தே முன்னாடி இருக்கிற அந்த தேவை போட்டிருக்கேன். சரியா? டோன்ட் தே. அடுத்து ஆம் நாட் அப்படி போடக்கூடாது, ஆம் நாட்டுன்னு போடக்கூடாது. அதுக்கு பதிலாக ஆரண்ட். எங்கேயாவது ஆம் நாட்டுன்னு வந்துச்சுன்னா ஆரண்ட்டுன்னு என்ன செய்யணும், போடணும். அது மாதிரி ஷால் நாட்னா ஷாண்ட்டுன்னு போடணும், வில் நாட்னா ஓன்ட்டுன்னு போடணும். சரியா? இங்கே பாருங்கள், ஆம் வந்திருக்கு. அப்போ ஆம் வந்து ஆம் நாட்னு போடக்கூடாது, ஆரண்ட்டுன்னு போடணும். ஏன் இங்கே நாட் போடுறோம், பிகாஸ் இந்த சென்டென்ஸில் எங்கேயுமே நாட் வரல. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஆம் எடுத்து போட்டுக்கணும். நாட் எங்கேயுமே வராதனால நாட்டு. அப்போ ஆம் நாட்னு போடக்கூடாது, ஆர் நாட் போட்டுட்டு ஐ. சரியா? ஓகே. நெக்ஸ்ட் ஒரு சில சென்டென்சஸில் எப்படி இருக்குன்னா, நான் சொன்ன இந்த இஸ்ஸு, ஆறு, வாஸு, வேறு, ஹேஸு, ஹேடு, ஷேல் இது எதுவுமே இருக்காது. அப்போ என்ன பண்ணணும், ஹீ ப்ரிப்பேர்டு வெல். இதில் ஆஸோ, ஹேவோ, ஹேம், இஸ்ஸு, ஆறு எதுவுமே வரல. இங்கே ப்ரிப்பேர்டு தான் வெர்பு என்னது, ப்ரிப்பேர்டு. ஸோ அவங்க கொடுத்துருக்க வேர்ப் வந்து ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்கா, இது எழுதுவோம். அவங்க கொடுத்துருக்க வேர்ப் வந்து ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்கா, பாஸ்ட் டென்ஸில் இருக்கா, இல்லைனா ப்ரெசன்ட் டென்ஸில் எஸ் போட்டுருக்கான்னு பாருங்கள். இந்த 3 ஆப்ஷன் நீங்கள் என்ன செய்யணும், யூ ஹவ் டு கோ லுக் ஃபார். ஒரே ஒரு நிமிஷம், ஐல் டேக் 0.2. ஓகே. ஸோ ப்ரெசென்ட்டில் இருக்கா, பாஸ்ட்டில் இருக்கா, இல்லை ப்ரெசன்ட் டென்ஸ் ப்ளஸ் எஸ்ஸில் இருக்கான்னு பாருங்கள். வெர்பு இதில் இது எப்போ யூஸ் பண்ணணும், ஹேஸ், ஹேவ், ஆம், இஸ், ஆர் அது எதுவுமே இல்லாதப்போ இதை நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ அப்போ வந்து வெறும் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது. உங்களோட வேர்ப் வந்து வெறும் ப்ரெசன்ட் டென்ஸில் இருந்தால் டூ போடணும், பாஸ்ட் டென்ஸில் இருந்தால் டிட் போடணும், டிட், ப்ரெசன்ட் டென்ஸ் ப்ளஸ் எஸ்ஸில் இருந்தால் டஸ் போடணும். இதை ஃபஸ்ட்டு நோட் பண்ணிக்கோங்க. இதை நான் சென்டென்ஸில் உங்களுக்கு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும். எப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஓகே ஃபைன், இப்போது ஹீ ப்ரிப்பேர்டு வெல். இப்போ ப்ரிப்பேர்டு தான் இங்கே வெர்பு. ப்ரிப்பேர்டுங்கிறது என்னது, பாஸ்ட் டென்ஸ். ப்ரிப்பேர்டு முடிஞ்சிருச்சு. ஸோ அப்போ இங்கே பாஸ்ட் டென்ஸ் நான் சொன்னேன், பாஸ்ட் டென்ஸ் வந்து என்ன பண்ணணும், டிட்டு போடணும்னு சொல்லியிருக்கேன். அப்போ இங்கே ஃபஸ்ட்டு என்ன செய்யுங்க, டிட்டு போடுங்க. சரியா? நெக்ஸ்ட் இந்த சென்டென்ஸில் நாட் இருக்கா, இல்லை, அப்போ டிடென்ட். அப்புறம் ஹீ, டிடென்ட் ஹீ. சிம்பிள். நெக்ஸ்ட் பாருங்கள், ஐ லைக் காஃபி. லைக்குங்கிறது ப்ரெசன்ட் டென்ஸ், வெறும் லைக். ஸோ ப்ரெசன்ட் டென்ஸ்னால் நான் டூ போடணும், ஏன்னா இங்கே நான் டூ தான் சொல்லியிருக்கேன். இங்கே எங்கேயுமே நாட் இல்லை இந்த சென்டென்ஸில். ஐ லைக் காஃபியில் எங்கேயுமே நாட் வரல. ஸோ டோன்ட். அதுக்கப்புறம் முன்னாடி ஐ இருக்குது. ஸோ டோன்ட் ஐ. இப்போது சுதா டான்சஸ் இந்த ஹால். டான்சஸ் எஸ் வந்திருக்கு. நான் சொன்னேன் ப்ரெசன்ட் டென்ஸில் எஸ் வந்திருக்கணும். ஸோ டான்ஸுங்கிறது ப்ரெசென்ட்டு, இங்கே ஒரு எஸ் வந்திருக்கனால டஸ் போட்டுறணும். எஸ் வந்தால் டஸ் போட்டுறணும். டஸ் போட்டுட்டு இங்கே ஏதாவது நாட் இருக்கா, இல்லை. ஸோ டசன்ட். சுதாங்கிறது ஷீ. ஸோ டசன்ட் ஷீ. ஸோ இந்த மாதிரி யூ ஹாவ் டு டேக் த கொஷின் டேக்ஸ். இது நான் ரொம்ப பேசிக்காக சொல்லி கொடுத்துருக்கேன். இஃப் யூ வாண்ட், நம்ம போன வருஷம் வீடியோ நீங்கள் செக் பண்ணிக்கலாம். சில நேரத்தில் எதுவுமே இல்லாமல் இந்த டேக் திஸ் அம்பர்லா, ரோஸ் இஸ் அ பியூட்டிஃபுல், இப்போ டேக் திஸ் அம்பர்லா, இந்த மாதிரி ஒரு இம்பரேட்டிவ், அந்த அம்பர்லாவே எடு. இங்கே எதுவுமே சப்ஜெக்ட் இல்லை, டென்ஸ் இல்லை, எதுவுமே இல்லை. அப்போ இந்த மாதிரி டைமில் வில் யூ, டேக் திஸ் அம்பர்லானா வில் யூ போடணும். லெட்ஸ்ன்னு ஆரம்பிச்சிச்சுன்னா ஷால் வி, இதான் ஞாபகம் வச்சுக்கணும். லெட்ஸ்ன்னு ஆரம்பித்தா ஷால் வி. சரியா? ஓகே. நெக்ஸ்ட் ஃப்ரேசல் வேர்ப்ஸ் அப்படியே இதில் இருக்கிறத அப்படியே நீங்கள் என்ன செஞ்சுக்கணும், படிச்சுக்கணும். சி ஆஃப்னா டு கோ டு ஸ்டேஷன், ஸ்டாப் ஓவர்னா டு ஸ்டே, செட் ஆஃப்னா ஸ்டார்ட் ஆஃப், கெட் இன்னா என்டர் எ பஸ் ட்ரெயின், கெட் ஆஃப்னா லீவ், கெட் ஆன்னா அரைவ் இன்சைட். ஸோ இதெல்லாம் என்ன செஞ்சுக்கோங்க, பார்த்துக்கோங்க. இதில் வந்து கேட்பாங்க கொஷின். நெக்ஸ்ட் சிலபிள்ஸ். சிலபிள்ஸ்லேருந்து எப்படி கொஷின் கேட்பாங்க, இப்போ ஒரு 4 வேர்டு கொடுத்துட்டு இதில் எது வந்து மோனோசிலபிள் வேர்டு. மோனோசிலபிள்னால் அந்த வேர்டை பிரிக்க முடியாது. டைசிலபிள் வேர்டுனா எந்த வேர்டு வந்து 2ஆக பிரிக்க முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அக்ராஸ், அக்ராஸ் ஏ தனியாக, கிராஸ் தனியாக பிரிக்கலாம். அக்ராஸ். டீச்சர், டீச்சர். ஸோ இதெல்லாம் டைசிலபிள், 2ஆக பிரிக்க முடியுதா, 1 2 1 2 இந்த மாதிரி 2ஆக பிரிக்க முடியுதெல்லாம் என்னது, டைசிலபிள் வேர்டு. ஸோ இது மாதிரி ஒரு சென்டென்ஸில் வந்து ஒரு 4 இங்கே பாருங்கள் 4 ஆப்ஷன் கொடுத்து இதில் எது ட்ரைசிலபிள் வேர்டுன்னு கேட்குறாங்க. ட்ரைசிலபிள்னால் எந்த வேர்டை 3ஆக பிரிக்க முடியும். இப்போ டிவைடு, டிவைடு 2ஆக தான் பிரிக்க முடியும்.
ஃபஸ்ட்டை பிரிக்கவே முடியாது. ஃபஸ்ட் இஸ்ட் அப்படிலாம் பிரிக்க முடியாது. லாஜிக்கல் லாஜிக்கல். ஸோ இதை 3ஆக பிரிக்கலாம். லாஜிக்கல். ரிஜெக்ட் 2ஆக தான் பிரிக்க முடியுது. அப்போ லாஜிக்கல் தான் 3ஆக பிரிக்க முடியுது. ஸோ திஸ் இஸ் அ ட்ரை சிலபிள் வேர்டு. ஸோ இது மாதிரி என்ன செய்வாங்க, சிலபிள் தான் நம்மளுக்கு கொஸ்டின் கேட்பாங்க. நெக்ஸ்ட் ப்ரிப்போசிஷன்ஸ்க்கு இங்கே ரூல் கொடுத்துருக்காங்க பாருங்கள். சின்ஸ் எப்போ யூஸ் பண்ணணும், ஃபார் எப்போ யூஸ் பண்ணணும், அபோ எப்போ யூஸ் பண்ணணும், ஓவர், பிலோ, அண்டர், த்ரூ. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை நல்லா பாருங்கள். சின்ஸ் வந்து எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்னா தொடங்கிய காலத்தை குறிப்பது. அதாவது இப்போலேருந்து நான் வாழ்ந்துட்டு வரேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த வீட்டில் 2010 வாழ்ந்துட்டு வரேன். 10 வருஷமாக 2010 வாழ்ந்துட்டுருக்கேன். ஸோ ஒரு காலத்தில் நான் இருந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், இப்போலேருந்து இதை வேலை பார்த்துட்ருக்கேன். ஸோ ஒரு காலத்துலேருந்து இப்போலேருந்து நான் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது நீங்கள் சின்ஸ் யூஸ் பண்ணணும். ஃபார் எப்போ யூஸ் பண்ணணும்னா ஒரு பீரியட் ஆஃப் டைம். நான் இங்கே வந்து 5 வருஷமாக வேலை பார்த்துட்ருக்கேன். புரியுதா? சின்ஸ் எப்போ யூஸ் பண்ணுறோம், நான் 2002 இங்கே வேலை பார்த்துட்ருக்கேன். அங்கே ஒரு டைம் வந்து நான் அப்போலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறாங்க. பட் ஃபார் வந்து ஒரு பீரியட் ஆஃப் டைம், 5 வருஷமாக இங்கே வேலை பார்க்குறேன், 10 நாளாக இங்கே வேலை பார்க்குறேன். ஸோ ஒரு பீரியட் ஆஃப் டைமை குறிச்சிச்சுன்னா அங்கே ஃபார். சின்ஸ் வந்து ஒரு பர்டிகுலர் டைம் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து சொல்கிறது. ஃபார் வந்து ஒரு பீரியட் ஆஃப் டைம், 10 days, 20 days, 1 month. ஸோ ஒரு பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைம், டிஃபைன்டு டைமுக்குள்ளே இருந்துச்சுன்னா அது வந்து ஃபார். அபோ தெரியும் மேலே, ஓவர்னா இங்கே பாருங்கள். அபோவுக்கு ஓவருக்கு வித்தியாசம் பார்க்கணும். அபோங்கிறது மேலே, ஜஸ்ட் அபோ மேலே. ஓவருங்கிறது என்னது வந்து ஓவர் இஸ் ஹெட். த கிளைட் ஃப்ளூ ஓவர் இஸ் ஹெட். அபோ இஸ் ஹெட்னு சொல்லக்கூடாது, நேர் மேலே. ஸோ ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் தான் அபோவுக்கும் ஓவருக்கும். நெக்ஸ்ட் பிலோ, அண்டர் ஆல்மோஸ்ட் சேம் தான். அலாங்னானது கூடவே போகிறது, அவங்களோடய சேர்ந்து போகிறது. த்ரூனா அது வழியாக போகிறது. பிட்வீன், அமாங் ஆல்மோஸ்ட் சேம். பிட்வீன் 2 பேருக்கு நடுவில், அமாங் 2 friends, பிட்வீன் 2 friends ரெண்டுமே கிட்டத்தட்ட சேம் தான். ஸோ இந்த மாதிரி இதுக்கெல்லாம் மீனிங் என்ன செஞ்சுக்கோங்க, தெரிஞ்சுட்டு யூ ஹாவ் டு ஆன்சர் திஸ் கொஷின். இந்த மாதிரி கொஷின் கேட்பாங்க. த பாய் ஜம்ப்டு டேஷ் டு அ நேரோ ஸ்ட்ரீம். நேரோ ஸ்ட்ரீம்னா ஒரு ஓடைக்குள்ளே விழுந்துட்டான். உள்ளே தானே விழுந்தான்னு சொல்லுவோம், மேலே விழுந்தான் கீழே விழுந்தான்னு சொல்ல மாட்டோம்ல. ஸோ உள்ளே விழுந்தான் அப்படின்னா இன்டூ. அப்போ தமிழ் மீனிங் நம்ம சென்டென்ஸில் புரிஞ்சால் தான் ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். அப்சார் வில் மீட் மீ ஆன் ஃப்ரைடே. டேஸ் வந்துச்சுன்னா ஆன் யூஸ் பண்ணணும். டேஸ் வந்துச்சுன்னா ஆன் யூஸ் பண்ணணும். இந்த ஆன் இன்னுக்கான வித்தியாசம் இதில் இல்லை. நீங்கள் வே டு சக்ஸஸ் கைடில் நீங்கள் பார்க்கலாம். ஆன், இன், அட், இந்த 3க்கும் வித்தியாசம் இருக்குது. ஆனுங்கிறது இந்த ஃப்ரைடே, மண்டே அந்த மாதிரி டேஸ்க்கு சொல்கிறது. அட் வந்து ஒரு எக்ஸாக்ட் டைம். இப்போ 5 AM, 5 PM, 12:30 AM எக்ஸாக்ட் டைம் சொன்னாங்கன்னா அது என்னது, அட்டு. மந்த், இன் பிப்ரவரி, இன் ஜான்வரி, அந்த மாதிரி மந்த்தை குறிச்சாங்கன்னா இன் வரும். ஸோ ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் தான் அந்த 3க்கும் என்ன செஞ்சுக்கோங்க, பார்த்துக்கோங்க. தென் ப்ரிப்போஷனல் ஃப்ரேஸ் பார்த்துக்கோங்க. டிஸ்பைட், இன்ஸ்பைட் ஆஃப் 9, இன் கேஸ் ஆஃப் 9, அக்கார்டிங் டு, ஆன் ஹோல் டு. ஸோ இதுக்கெல்லாம் இங்கே நீங்கள் சென்டென்ஸை ரீட் பண்ணி நீங்கள் என்ன செய்யணும், ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ டேஷ் கிரண் ராஜேஷ் மே அட்டன் த ப்ரோக்ராம். அதாவது ஏதோ கிரண் ராஜேஷ் மே அட்டன் ப்ரோக்ராம். அப்போது என்ன நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஒருத்தர் பேர் இருக்குது, இன்னொருத்தர் அட்டன் பண்ணுவார்னு கொடுக்குது. அப்போ என்னவா இருக்கும் அந்த இடத்துல, இவருக்கு பதிலாக இவர் அட்டன் பண்ணுவார். அப்போ இன்ஸ்டெட் ஆஃப் கிரண் ராஜேஷ் மே அட்டன் அ ப்ரோக்ராம். மெனி டூரிஸ்ட் விசிட்டட் ஊட்டி டேஷ் ஹெவி ரெயின்ஸ். நல்லா பாருங்கள், நிறைய பேர் ஊட்டியை விசிட் பண்ணியிருக்காங்க, ஆனால் ஹெவி ரெயின்ஸ் இருக்குது. அப்போ இதிலே தெரியுது பாருங்கள், நிறைய பேர் விசிட் பண்ணியிருக்காங்க, ஆனால் ஹெவி ரெயின்ஸ் இருக்குது, ஆனால் மழை பெய்யுது. ஆனால் அப்போது இன்ஸ்பைட் ஆஃப் ஹெவி ரெயின்ஸ், ஒரு நல்ல ஹெவி ரெயின் இருந்த போதிலும் என்ன செஞ்சுருக்காங்க, மெனி டூரிஸ்ட் விசிட்டட் ஊட்டி. அப்போ இருந்த போதிலும், இன்ஸ்பைட் ஆஃப். ஸோ இந்த மாதிரி நீங்கள் தமிழில் புரிஞ்சு நீங்கள் என்ன செய்யணும், யூ ஹவ் டு அப்ரோச் திஸ் கொஷின்ஸ். தென் பொலைட் ஆல்டர்னேட்டிவ்ஸ்னால் இப்போ பிளைண்டுன்னு சொல்லக்கூடாது, விஷுவலி சேலஞ்சுன்னு சொல்லுவோம். டெஃப் வந்து ஹியரிங் இம்பேர்டு, ஹவுஸ் ஒய்ஃபை ஹோம் மேக்கர், லெவாட்டரி அப்படின்னா ரெஸ்ட் ரூம், பார்பர்னா ஹேர் ட்ரெஸ்ஸர், ஸ்லோ லேர்னர்ஸ்னால் லேட் ப்ளூமர்ஸ். இந்த மாதிரி அவங்கள பொலைட்டாக எப்படி சொல்லுவோம் அந்த வேர்ட்ஸ் இருக்குது. யூ கேன் கோ த்ரூ திஸ். தென் ரிலேட்டிவ் ப்ரொனவுன்ஸ் வந்து ஹூ, விச், ஹூஸ், ஹூம் இதெல்லாம் நம்ம சென்டென்ஸ்க்கு நடுவில் சேர்ப்போம்ல. ஸோ வேறுங்கிறது ஏதாவது பிளேஸை குறிச்சா வேர். திஸ் இஸ் த ஹவுஸ் வேர் ஐ பார்ன் அப்படின்னா இந்த இடத்த ஒரு பிளேஸை குறிக்குது, ஹவுஸை குறிக்குது. ஹூம் அப்படின்னா ஒரு பர்சனை என்ன செய்வோம் நம்ம குறிப்போம். மோஸ்ட் ஆஃப் த ஃப்ரெண்ட்ஸ் ஹூம் ஷீ ஹேட் இன்வைட்டட் கேம் ஹியர் ஃபார். யாரெல்லாம் இன்வைட் பண்ணியிருந்தாங்க, பர்சன்ஸை குறிக்குது. ஸோ அது மாதிரி யூ கேன் கோ த்ரூ திஸ். அதெல்லாம் ஏன் தள்ளுறேன்னா நிறைய டைம் எடுத்துடக்கூடாது அதனால். தென் சிங்குலர் ப்ளூரல் பொறுத்தளவுக்கு இங்கே பாருங்கள், ஒரு வேர்டு வந்து யூஎம்னு முடிஞ்சால் ப்ளூரலில் வந்து ஏவாக மாறிடும். சிங்குலரில் யூஎம்னு இருந்தால் ப்ளூரல் என்னவாக மாறிடும், ஏவாக மாறிடும். மீடியம் யூஎம்மில் முடியுது, மீடியா ஏல மாற்றிடணும். டேட்டம் இயூஎம்மில் முடியுது, டேட்டா ஏல மாற்றிடணும். ஸோ யூஎம் வந்தால் ஏவாக மாற்றிடணும். அடுத்து யூஎஸ்ன்னு முடிஞ்சுன்னா ஐயா மாற்றிடணும். அலுமினஸ் யூஎஸில் முடிஞ்சிருக்கு, அலுமினை ஐயா மாற்றிடுவோம். அதே மாதிரி ஆன் வந்துச்சுன்னா ஏவா மாற்றிடணும். க்ரைட்டீரியான் எல்லாமே முடிகிறது, ஓஎன்னு முடியுது, ஏவா மாற்றிடணும். நெக்ஸ்ட் ஏன்னு வந்துச்சுன்னா ஏஇன்னு மாற்றணும். இங்கே பாருங்கள், கடைசியாக ஏன்னு முடிஞ்சிருக்கு, ஏஇன்னு மாற்றியாச்சு. இங்கேயும் ஏன்னு முடிஞ்சிருக்கு, ஏஇன்னு மாற்றிருக்கோம்.
தென் எக்ஸ்னு முடிஞ்சால் ஐஇஎஸ்னு மாற்றணும். மேட்ரிக்ஸ் எக்ஸில் முடிஞ்சிருக்கு, ஐஇஎஸ்னு மாற்றிட்டோம், ஐசிஇஎஸ்னு மாற்றிட்டோம். ஸோ ஓஓன்னு இருந்தால் இஇன்னு மாறிடும். ஸோ நடுவில் பாருங்கள் 2 வேர்டு ஓஓன்னு இருக்குது, நடுவில் அடுத்தடுத்து இருந்துச்சுன்னா அதை இஇன்னு மாற்றிடணும். சரியா? தென் சில வேர்டுக்கெலாம் ப்ளூரலில் மாறவே மாறாது. பேக்கேஜ், ஃபர்னிச்சர், லக்கேஜ் இந்த வேர்டு எல்லாமே ப்ளூரலில் மாறவே மாறாது, சிங்குலராகவே இருக்கும். ஒரு சில வேர்டு ப்ளூரலாகவே இருக்கும். ட்ரௌசர்ஸ், பேண்ட், ஸ்பெக்டக்கிள்ஸ் இதெல்லாமே அப்படி தான் இருக்கும். இது ரெண்டுக்கும் சேஞ்சஸே கிடையாது. சரியா? சில இடத்துல வெறும் எஸ் மட்டும் ஆட் பண்ணுவோம். பாய் பாய்ஸ், புக் புக்ஸ் இந்த மாதிரி இருக்குது. சரியா? ஸோ அதையும் நீங்கள் கோ த்ரூ பண்ணுங்கள். ஆர்டிகல்ஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ் ஏ அண்ட் த இதெல்லாம் சின்ன கிளாஸ்லேருந்தே படிச்சுட்டு வருவீங்க. ஏ எங்கே யூஸ் பண்ணணும், ஆன் எங்கே யூஸ் பண்ணணும், த எங்கே யூஸ் பண்ணணும். வவ்வல் சவுண்டுக்கு முன்னாடி ஆன் யூஸ் பண்ணணும், வவ்வல் லெட்டர்ஸ்க்கு முன்னாடி யூஸ் பண்ணக்கூடாது. சின்ன வயசுலேருந்து ஏஇ ஐஓ யூக்கு முன்னாடி ஆன் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. பட் அப்படி கிடையாது. நம்ம உயிரெழுத்துக்கள் சவுண்ட் இருக்குல்ல, ஆ ஐ இ உ அந்த சவுண்டுக்கு முன்னாடி ஆன் யூஸ் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் an honest man, honest சவுண்ட் வருது பாருங்கள். ஆனஸ்ட், ஹானஸ்ட் இல்லை, ஆனஸ்ட் மேன். அப்போ இங்கே சவுண்ட் வரனால ஆன் யூஸ் பண்ணியிருக்கோம். ஆர் அப்போது சவுண்ட் வரனால ஆன் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ எங்கே சவுண்டு வருதோ அங்கே நீங்கள் என்ன செய்யணும், யூ ஹவ் டு யூஸ். நெக்ஸ்ட் அமெரிக்கன் இங்கிலீஷ், பிரிட்டிஷ் இங்கிலீஷ். இதுவும் புக் பேக்கில் இருக்கிறத ஃபஸ்ட் ரீட் பண்ணிவிட்டு அப்புறம் நிறையா எக்ஸாம்பிள்ஸ் என்ன செய்யுங்க, கோ த்ரூ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பேட்டர்ன், சப்ஜெக்ட், வேர்பு, காம்ப்ளிமெண்ட்டு, ஆப்ஜெக்ட்டு, அப்புறம் அட்ஜென்ட். சரியா? ஸோ திஸ் ஆல்சோ யூ கேன் கோ த்ரூ. இதெல்லாம் வரும் அப்படின்னு நான் இங்கே காமிக்கிறேன். நெக்ஸ்ட் இது ஃபோபியா, ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த ஃபோபியா டெஃபனிஷன்ஸ், ஒருத்தர் ஒரு டெஃபினிஷன், ஒரு டேர்முக்கு என்ன டெஃபினிஷன். இப்போ சைக்காலஜிஸ்ட் அப்படின்னா ஒன் ஹூ ஸ்டடீஸ் த ஹியூமன் மைண்ட். லிங்குவிஸ்டிக்னா ஸ்டடி ஆஃப் லாங்குவேஜ். ஸோ இந்த மாதிரி நிறைய டெஃபினிஷன் இருக்கும். இன்செக்டிசைட்னா கில்லிங் ஆஃப் இன்செக்ட்ஸ். ஃபோபியா, ஃபோட்டோஃபோபியா அப்படின்னா ஃபியர் ஆஃப் ஆல்கஹால். பாஸ்மோஃபோபியா அப்படின்னா ஃபியர் ஆஃப் கோஸ்ட். நிக்டோஃபோபியா அப்படின்னா ஃபியர் ஆஃப் டார்க் ஆஃப் லைட். இது மாதிரி ஃபோபியாஸ் படிக்கணும். நெக்ஸ்ட் இது கரெக்டாக எனக்கு தெரியல, கொலொகேஷன் கேட்பாங்களான்னு, பட் ஜஸ்ட் ரீட் இட். கன்ஜெக்ஷன்னா 2 வேர்டுக்கு நடுவில் ஆட் பண்ணுறது. இதுவும் கைண்ட் ஆஃப் நீங்கள் சென்டென்ஸை ரீட் பண்ணி எழுதிடலாம். ஐ குட் நாட் கம்ப்ளீட் மை பேப்பர் இன் த எக்ஸாமினேஷன். ஐ வாஸ் ஸ்லோ இன் ஆன்சரிங் த கொஷின். ஐ குட் நாட் கம்ப்ளீட் மை பேப்பர் இன் எக்ஸாமினேஷனில் என்னால் ஃபுல்லாக முடிக்க முடியல. ஐ வாஸ் ஸ்லோ இன் ஆன்சரிங் த கொஷின். ஏன்னா நான் ஸ்லோவாக இருந்தேங்க. ரெண்டையும் கனெக்ட் பண்ணி பாருங்களேன். எக்ஸாமை முடிக்க முடியல, ஸ்லோவாக இருந்தேன். அப்போ ரெண்டுக்கு என்ன கனெக்ஷன் இருக்கும்? நாங்கள் எக்ஸாம் முடிக்க முடியல ஏன்னா நான் ஸ்லோவாக எழுதுனேன், அப்போ பிகாஸ். ஸோ இங்கே 2 ரீசன் கொடுத்துருக்காங்க. ஸோ ரீசனை நீங்கள் கனெக்ட் பண்ணும்போது யூ ஹவ் டு யூஸ் பிகாஸ். இட் ஸ்டார்டட் ரெய்னிங் ஸோ வி குட் நாட் ப்ளே. ரெயின் ஸ்டார்ட் ஆனனால, அதனால் நாங்கள் ப்ளே பண்ண முடியலை, அதனால் ஸோ இங்கே போட்டிருக்கோம். அதனால் இப்போ ஒரு வேளை சென்டென்ஸ் வந்து இட் ஸ்டார்டட் ரெய்னிங் வி பிளேடு. அப்போ நீங்கள் என்ன செய்யணும், பட் போடணும். ஏன்னா மழை பேஞ்சிச்சு ஆனாலும் நாங்கள் விளாண்டுருக்கோம், அப்போ பட்டு. புரியுதா? மழை பேஞ்சிச்சு, நாங்கள் வி குட் நாட் ப்ளே, விளாட முடியலை, அப்போ ஸோ அதனால் விளாட முடியலை. மழை பேஞ்சிச்சு ஆனாலும் நாங்கள் விளாண்டோம் அப்படின்னா பட்டு போடணும். சரியா? ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் தான். ஸோ பட்டுக்கு டிஃப்ரென்ஸ். ஸோ இது மாதிரி நிறையா இங்கே இருக்கும். யூ கேன் கோ த்ரூ திஸ். ஓகேவா? ஸோ ஐ திங்க் மோஸ்ட் ஆஃப் த ஹோமோஃபோன்ஸ்லாம் தெரியல. அல்லோ 2 இதுக்கு சேம் சவுண்ட் இருக்கும், பட் டிஃப்ரெண்ட் ஸ்பெல்லிங் இருக்கும். ஸோ யூ கேன் கோ த்ரூ திஸ். சரி, ஆல்மோஸ்ட் இது இந்த மாடல் ஆக்சலைஸ் ஹோமோஃபோன்ஸ் எல்லாமே பின்னாடி கேட்பாங்க. அந்த 5 மார்க் கொஷினை கேட்பாங்களா. ஸோ அதை நான் டிஸ்கஸ் பண்ணும்போது அதில் டிஸ்கஸ் பண்ணுறேன். பட் 21 மார்க்ஸ்க்கு இப்போ நான் மேலே டிஸ்கஸ் பண்ணது எல்லாமே இட் இஸ் மோர் தென் இனஃப். சரியா? இதை தாண்டி எதுவும் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் யாருக்கா தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். மேபி 1 or 2 இருக்கலாம். நான் போன வீடியோவில் 21 மார்க் அந்த 90 out of 90 எப்படி எடுக்கிறதுன்னு பேசும்போது அதில் 21 மார்க்ஸ் என்னெல்லாம் படிக்கணும்னு சொல்லியிருப்பேன். ஸோ அதை நல்லா படிங்க. இது வந்து ஒரு ஐடியா, இப்படிலாம் கேட்பாங்க. அப்போது நீங்கள் என்ன செய்யணும், இப்போ நான் சொல்லியிருக்கிற பிரகாரம் உங்கள் வே டு சக்ஸஸ் கைடையோ இல்லை ஏதோ ஒரு கைடு எடுத்து நீங்கள் என்ன செய்யணும், ரீட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணணும் நிறையா. ஸோ அதான் ஒரே வழி 21 எடுக்கிறது. சரியா? ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் ஆல் லைக் திஸ் வீடியோ அண்ட் நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.